அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரக்கோணத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவியின் மகன் ஹரிஹரனுக்கு வினோ ஐஸ்வர்யா என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வைத்து பேசுகையில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். திமுக ஆட்சியில் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்துவதில்லை என்றும் குறை கூறிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் அறிவித்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் பணியில் திமுக ஈடுபட்டிருப்பதாகவும் அம்மா மினி கிளினிக் உள்ளிட்ட பல திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டதாகவும் விமர்சித்தார். கூட்டணி கட்சிகளோடு பாஜகவினர் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று மதுரையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு மதுரை வந்தார். மதுரை சிந்தாமணி அருகே உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள அமித்ஷா இன்று காலை பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக்கு பிறகு மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வந்த அமித்ஷாவை மதுரை ஆதீனம் வரவேற்றார். அமித்ஷாவிற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அதன் பிறகு மீனாட்சியம்மன் சன்னதியில் அமித்ஷா மனமுருக வழிபாடு நடத்தினார். மீனாட்சியம்மன் கோவிலில் அவரை அரை மணி நேரம் சுவாமி தரிசனம் செய்த அமித்ஷா பின்னர் தான் தங்கியிருந்த விடுதிக்கு திரும்பினார். பின்னர் அமித்ஷா தலைமையில் பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர்களை அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் மூத்த தலைவர்களான ஹெச் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் பாஜகவினர் நம்பிக்கையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் காலம் நமதே என்றும் அமித்ஷா பேசினார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கவும் கட்சியினருக்கு அமித்ஷா அறிவுறுத்தினார். மாநில, மாவட்ட, மண்டல நிர்வாகிகள் அனைவரும் முழு மூச்சாக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் கூட்டணி கட்சிகளுடன் பாஜகவினர் நட்பு பாராட்டவும் இணக்கமாக செயல்படவும் அவர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே சமரச முயற்சிகள் தொடரும் நிலையில் விரைவில் நல்ல செய்தி வரும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பாமகவில் தந்தை மகன் இடையிலான மோதலை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை அபிராமபுரத்தில் உள்ள மகள் கவிதா இல்லத்தில் தங்கியிருந்த ராமதாஸை அவரது மூத்த மகள் காந்திமதியின் மகன் முகுந்தன் சந்தித்து பேசினார். அப்போது முகுந்தனின் தாயாரும் உடனிருந்தனர். பாமகவின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டு பின்னர் ராஜினாமா செய்த பிறகு தற்போது முகுந்தன் ராமதாஸை முதன்முறையாக சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் நாட்டை முன்னேற்றுவதற்காக உழைக்கும் பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் நல்ல செய்திக்காக காத்திருப்பதாக கூறியிருக்கிறார். நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும். அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம். விரைவில் வரும். ஆனால் இங்கிருந்து வருமா, தோட்டத்திலிருந்து வருமானது தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. தொடர்ந்து பேசிய ராமதாஸ் வயது என்பது வெறும் எண்தான் என்றும் அரசியலுக்கு வயது இல்லை என்றார். வயசு அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வயசு கிடையாது. கலைஞர் 94 வயசு வரைக்கும், 95 தெரியல, அவர் வயது கிடையாது. சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார் கலைஞர். அன்புமணி தன்னை சந்தித்த போது பேசிக் கொண்டது பற்றியெல்லாம் கூற முடியாது என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்தில் சந்திச்சாரு. அப்ப என்ன பேசுனீங்க சார்? ஆடிட்டர் குருமூர்த்தியை தைலாபுரம் தோட்டத்திலும் சென்னையிலும் சந்தித்ததாக ராமதாஸ் கூறினார். மேலும் கூட்டணி குறித்து இப்போதைக்கு எதுவும் முடிவு செய்ய முடியாது என்றும் முகுந்தனுக்கு மீண்டும் கட்சியில் பொறுப்பு தரப்படுமா என்பது குறித்து தற்போது எதுவும் தெரிவிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலான மோதலை சரி செய்ய தொடர்ந்து முயற்சிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்த பிரச்சனையின் போது ராமதாஸை பின்னணியிலிருந்து சிலர் இயக்குவதாக அன்புமணி தரப்பு
சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். மேலும் புதிய நபர்கள் கட்சிக்கு வருவதை அன்புமணி தடுப்பதாக விமர்சித்து ராமதாஸ் தரப்பினர் பதிவிட்டு வந்தனர். தற்போது சமரச முயற்சிகள் தீவிரமாக்கியிருக்கும் நிலையில் இரு தரப்பிலும் விமர்சன பதிவுகளை நீக்க நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி பாமக நிர்வாகிகள் தங்கள் சமூக வலைதள பக்கங்களிலிருந்து பதிவுகளை நீக்கி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பாண்டூரில் 2000 ஆண்டுகள் பழமையான காசி விஸ்வநாதர் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. பாண்டூரில் அமைந்துள்ள விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோயிலில் திருப்பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை முதல் காலை யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் மேலதாளம் முழங்க விமானம் மற்றும் ராஜகோபுரத்தில் புனித நீர் தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதேபோன்று விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத பாலசுப்பிரமணியர், நந்தீஸ்வரர், கால பைரவர் மற்றும் நவகிரக மூர்த்திகளுக்கு புனித நீர் தெளித்து இதில் இந்து தர்மார்த்த சமிதியின் அறங்காவலர் RR கோபால்ஜி, மதுராந்தகம் திருக்குறள் பீடத்தின் பீடாதிபதி மற்றும் கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு நடத்தினர். டெல்லியில் தமிழர்கள் தங்கியிருந்த மதராசி முகாமில் வீடுகள் இடிக்கப்பட்ட பகுதியை ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் நேரில் சென்று பார்வையிட்டார். யமுனை நதிக்கரையில் பல ஆண்டுகளாக கூடாரங்கள் அமைத்து தங்கி வந்த புலம்பெயர் தமிழர்கள் வசித்த பகுதியில் வீடுகளை இடிக்கும் பணிகளை டெல்லி பாஜக அரசு மேற்கொண்டு வருகிறது. உரிய மாற்று இடங்கள் இல்லாமல் தமிழர்கள் வசித்த வீடுகள் இடிக்கப்பட்டன. அந்த பகுதிக்கு சென்ற ஆம் ஆத்மி MP சஞ்சய் சிங்கிடம் மக்கள் கண்ணீருடன் தங்கள் வேதனையை தெரிவித்தனர். இந்த விவகாரம் குறித்து வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிச்சயம் குரல் எழுப்புவோம் என்று சஞ்சய் சிங் கூறினார். தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அந்த மையத்தின் அறிவிப்பின்படி திங்கட்கிழமை தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், அதே நேரம் சில பகுதிகளில் திங்கட்கிழமை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்வதால் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திங்கட்கிழமை வானம் மேகமூட்டத்துடன் இருக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் சில பகுதிகளில் திங்கட்கிழமை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்தம்பூண்டி ஊராட்சிக்குட்பட்ட குளத்துப்பாளையத்தில் மூதாட்டி சாமியாத்தால் வசித்து வந்தார். இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த சாமியாத்தால் சனிக்கிழமை அன்று வீட்டு வாசலில் கட்டிலில் உறங்கியுள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் மூதாட்டியை சரமாரியாக வெட்டியதாக தெரிகிறது. மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது தன்னை இருவர் வெட்டிவிட்டதாக கூறியுள்ளார். உடனடியாக ஈரோடு மருத்துவமனைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சாமியாத்தால் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கொலை நடந்த இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன், துணை கண்காணிப்பாளர் சங்கீதா உள்ளிட்டோர் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். மூதாட்டி எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.